ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்கார லைஃப்பில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் சந்தோஷன்றது நமக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த சின்ன கான்செப்ட்குள்ளே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் ஜாலியாகவுமே இருக்கும். நீங்கள் பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே அந்த கமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹைப்பையும் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்காக தான் கேட்குறேன். வேற யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கூட பிறந்தவங்க மொத்தமாக 7 பேருங்க. 7 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. அவங்க அப்பா வந்து 7 வரன் பார்க்குறாரு. ஒரே நேரத்துக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணுன்றதுக்கு மொத்தம் 6 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் அவளுக்கு வந்த மாப்பிள்ளை கொஞ்சம் ஏழையா இருக்காருன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டா. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. 3 மாசம் கழிச்சு இவங்களோட ஊர்ல வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி நடத்துறாங்க. இதுல 5 மாப்பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நார்மலான மாப்பிள்ளைங்க தான். ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை தான் வந்து எக்கச்சக்கத்துக்கு பணக்காரரா இருக்காரு. இவ தான் நம்ம ஹீரோயின். இவளோட பேரு வந்து கீகி. இவன் இருக்கா இல்லையா, இவனோட பேரு வந்து கு. இவன் தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். இவங்க 2 பேரும் அங்க வந்து நின்ன உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் புகழ்ந்து தள்ளுறாங்க. ஐயோ மாப்பிள்ள, நீங்க இப்படி, நீங்க அப்படி அப்படி இப்படின்னு. ஏன்னா இவன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பணக்காரன் இல்லையா, அதனால விட்டா காலிலே விழுந்துருவாங்க போல, வயசு கூட பார்க்காம. இருக்கிறதுல இந்த ஓடி போனா பார்த்தீங்களா ஒருத்தி, இவளோட பேரு தான் ஸ்மிதா. இவ என்ன பண்றா அப்படின்னா, நீ வந்துட்டு எப்படி நல்லா இருப்ப, எல்லா டைம்லயும் உனக்கு தான் சந்தோஷம் கிடைச்சது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. அவ பார்த்தா இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து நின்றுட்டு இருக்கா. ஏழைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி போனால, அங்க வந்துட்டு ஓடி போன இடத்துல இவளை கடத்திட்டு போய் வித்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னென்ன நடக்க முடியுமோ எல்லாமே நடந்துருச்சு. அங்க இருக்க எல்லாருமே வந்து ஸ்மிதாவை பத்தி தப்பாவே பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றானா, நீ கவலையே படாத, நீ யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், உன்னை மறுபடியும் பழைய மாதிரி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. நான் எப்படி நல்லா இல்லாம போனனும், நீயும் நல்லா இல்லாம போகணும், நான் இப்ப சாக போறேன், நீயும் செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துட்டு வந்திருக்கா போல. ஹீரோயின் வயிற்றுலயே சதக்கு நீ இறக்கி விட்டுறா. அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் 3 மாசத்துக்கு முன்னாடி கண் விழிக்கிறா. என்னது இது, தூங்கி இருந்தோமா, கனவா, நம்ம ஏன் இங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரீபோர்ன் ஆயிட்டா. அதுவும் எந்த நேரத்துக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 7 பேருக்குமே நாங்க வரன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வரன்ல எல்லாரும் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு சீதனத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நீங்க திறந்து பார்க்கலாம். ஆனா ஒன்ஸ் யார் ஒரு பாக்ஸை திறக்கிறீங்களோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா அக்கா தங்கச்சும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு அலமோதுறாங்க. ஆனா ஹீரோயின், லாஸ்ட் டைம் நம்ம எந்த பெட்டியை எடுத்தோம் அதை மட்டும் எடுக்கவே கூடாது. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க என்னோட வாழ்க்கை பணக்கார மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கொஞ்சத்துக்கும் கையால் ஆகாதவன். அவன் கிட்ட காசு மட்டும் இல்லை அப்படின்றது பிரச்சனை கிடையாது, அவனே நல்லவன் கிடையாது. காசுக்காக என்னை எவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் பண்ணான், அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வான்னு எவ்வளோ அளவு என்னை கொடுமைப்படுத்தினான். அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வரவே கூடாது, இந்த பாக்ஸை நான் தோடக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்மிதா போய் எனக்கு இந்த பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தொட்டுடுறா. ஏன் அப்படின்னா அவளுமே ரீபோர்ன் ஆயிருக்கா. அவளோட கணக்கு என்னன்னா, போன வாட்டி ஹீரோயின் இந்த பாக்ஸை தான் தொட்டா, பணக்கார மாப்பிள்ள அவளுக்கு போச்சு, அதனால இந்த வாட்டி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட லைஃப் பணக்கார லைஃப் ஆகணும், உங்க எல்லார விடவும் நான் மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. சொந்த அக்கா வச்சு, அதனால ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அக்கா ஒரே ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாரு, நீ கண்டிப்பா இதை ஏத்துக்க போறியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படின்னும் போது, ஏன் நீ மட்டும்தான் நல்லா இருக்கணுமா, நான் நல்லா இருக்க கூடாதா என்ன, எப்பதான் நீ திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதா கோவப்படுறா. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு
ரெண்டாவது ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை நான் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் முடிவுக்கு வந்துடுறா. கடைசியா நம்ம ஹீரோயினோட பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து ப்ரப்போசல் வந்திருக்கு போல. அதுல அவங்க விதைய அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க என்ன நம்ம வந்து கார்டனிங்கா பண்ண போறோம், எதுக்காக இவங்க விதையெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க, ஒரே காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளோட லக்க பத்தியா, நம்ம அப்பா வந்துட்டு எப்படியாவது 7 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர டவுரியில அவரோட பிசினஸ் சரி பண்ணணும்னு பாக்குறாரு. எங்களுக்காவது ஏதோ கொஞ்சமாச்சும் வரும் போல இருக்கு, உனக்கு வந்துட்டு நெல்லு பருப்பு அரிசி கோதுமைன்னு தான் வரும் போல, அதுக்கப்புறமா என்ன பண்றது, அப்பா மல்லிக்கடை தான் வச்சுக்கிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லி கண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேண்டவே வேண்டாம், அதை தூக்கி வெளியில கடாசு, எந்த மட்டமானவன் இதை அனுப்பி வச்சான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அதுக்கு ஸ்மிதா என்ன சொல்ற அப்படின்னா, அப்பா என்னப்பா நீங்க பேசுறீங்க, 7 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் இப்ப கல்யாணம் நடக்கலன்னா உங்களை தான்ப்பா தப்பா பேசுவாங்க, அதனால கீக்கி வந்து அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவன் எவனா இருந்தா என்ன, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவனையே வந்து கீக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் 7 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு உங்களுக்கு கௌரவம் இருக்கும் அப்படின்னும் போது ஹீரோயின் யோசிக்கிறான். என்னோட பாஸ்ட் லைஃப்ல பணக்கார மாப்பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணி எல்லாரும் என்னை புகழ்ந்து புகழ்ந்து பேசினாங்க, ஆனா எனக்கு நிம்மதியே இல்லை, இது யாரா இருந்தாலும் சரி, இவனோட குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு தேவை நிம்மதி மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான், என்னோட புருஷன் கூட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. சைனால வந்து பார்த்தா ஒரு இளவரச குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நம்ம ஹீரோ. இவன் தான் 3வது பையன். ஆல்ரெடி 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இவனுக்கு. நம்ம ஹீரோயினை இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அப்பா அம்மா இப்பதான் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி விதை தான் அனுப்பியிருக்கேன் அவங்களுக்குன்னும் போது, அப்பா என்னப்பா நீ சொல்ற, எதுக்குப்பா, நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ நகை இருக்கு, எவ்வளோ வந்து கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொடுக்காம வருங்காலத்துல என் பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு விதையை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன், என்னதான் நீ பேசுற அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது பாரு மகனே, ஆல்ரெடி நான் வந்துட்டு 2 புள்ளைய பேத்தேன், அதுங்க 2ம் தண்ட கருமாந்திரங்க, கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சேன், பொண்டாட்டிங்களை ஒழுங்கா பார்த்துக்க, இவனுங்களுக்கு துப்பே கிடையாது, பணக்கார மாப்பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுங்களால எவ்வளவு சுருட்டிக்கிட்டு ஓட முடியுமோ 2 பேரும் ஓடி போயிட்டாளுங்க. பணக்கார மாப்பிள்ளைங்களுக்கு இங்க டிமாண்ட் அதிகம், ஆனா அவங்களுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ இல்லை, ஆனா அவ பணத்தாசை பிடிச்சவளா இருக்கக்கூடாது. உனக்கு வரப்போற பொண்டாட்டி, அதாவது வருங்கால மனைவி வந்து உன்னை காதலிக்கணுமே தவிர இவங்க பொண்டாட்டி மாதிரி பணத்தை காதலிச்சு பணத்தை தூக்கிக்கிட்டு வேற ஒருத்தன் கூட ஓடக்கூடாது. என்னோட 3 பிள்ளைங்களோட லைஃப்ல உன் லைஃப் ஆகுது வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்க எல்லாருமே உன் மேல உயிரா இருக்கோம் அப்படின்னும் போது அண்ணங்காரனுங்களும் அதை தான் சொல்றானுங்க. சரிம்மா, அந்த பொண்ணு வந்துட்டு ஏழைன்னு சொல்லி பார்த்துட்டு கல்யாணத்துக்கே ஒத்துக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது, கல்யாணத்துக்கே ஒத்துக்கலன்னா அந்த பொண்ணு இவனை உண்மையா நேசிக்க மாட்டாடா, ஏழையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவ தான் உண்மையா நேசிப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதை பண்ணியாவது தம்பியோட லைஃபையாவது நல்லபடியா செட்டில் பண்ணணும், நல்ல ஒரு மருமக நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு பேசுறாங்க. ஹீரோவுக்கு மனசே இல்லை, எங்க ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போயிடுவானோன்னா அவளுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் இவங்க சொல்றதுக்காக அவனுமே ஒத்துக்கிறான். இதாப்பா இந்த செங்கோலை புடிய அப்படின்னு சொல்லிட்டு தொப்பிய போட்டு கோட்டை மாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா, குப்பை வாடுற ஒரு குச்சியையும் கொடுத்துட்றாங்க. அம்மா இதெல்லாம் அதுக்குன்னு ரொம்ப ஓவரா இருக்குமா, எதுக்குமா நீ இப்படி என்ன கூட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஏன்னா நம்மலாம் ரொம்ப ஏழைப்பா, ரொம்ப ஏழையானவங்க இப்படிதான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவோட கெட்டப் அப்பாவோட கெட்டப்லாம் கூட மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாண நாளும் வந்துடுது. அதாவது அவங்க ஒய்ஃபை அவங்க கூட்டிட்டு போனோம் அவங்கவுங்க வீட்டுக்கு. எல்லா பொண்ணுங்களும் ரெடி ஆகி வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாப்பிள்ளைங்களும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கெத்தான கார்ல தான் வந்து இறங்குறாங்க. இப்பதான் அந்த கூ வரான் இல்லையா, அவன் வந்த உடனே நம்ம ஹீரோயினை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு நேரா வந்து ஹீரோயின் கிட்ட போய் பொக்கையை கொடுக்குறான். அதை பார்த்த ஸ்மிதா செம்ம காண்டாயிட்டு போய் நேரா ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அங்க நிக்கிறா. நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அத்தான் அப்படின்னும் போது, என்னது இவளை பார்க்கவே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவனே யோசிக்கிறான். பெரிய பெரிய பணக்கார எந்த நேரம் வேலை இருக்கவங்க எல்லாம் கூட கிளம்பி வந்துட்டாங்களாம். இன்னும் இந்த பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து மாப்பிள்ள வரலையே, அவனுக்கு அப்படி என்னதான் வேலை
வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வராம லேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஆள் என்ட்ரி கொடுக்குறாரு. செம சூப்பராக சூப்பரான அது என்ன சொல்லுவாங்க, டிராக்டர் நினைக்கிறேன். டிராக்டரில் வராரு. ஒன்று வரல, கிட்டத்தட்ட 4-5 வருது. எல்லாத்துலேயும் ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தா ஒரு 5-6 கார் வந்து நிற்கும் டக்கு டக்குன்னு. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து புதுவிதமாக செம சூப்பராகவே இருக்குல்ல. சும்மாவே பேசின்னு பேசுவாளுங்க. இந்த டிராக்டரெல்லாம் பார்த்த உடனே சும்மா விடுவாளுங்களா, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடறாளுங்க. ஐயோ மானம் போது, இந்த தெருவில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்கார காருங்கெல்லாம் நிற்கும் போது இந்த ஓட்ட டிராக்டருங்க வந்து நிற்குதே அப்படின்னு நம்ம ஹீரோவோட அண்ணனுங்களுக்கெல்லாம் கெட்டப் எப்படின்னா ஒருத்தன் குடிகாரன் ஒருத்தன் ஊதாரின்ற மாதிரி கெட்டப்பில் வந்து இறங்குறாங்க. அடே குடும்பமாக சேர்ந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கடா, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு புது டிராக்டராவது கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓட்ட டிராக்டரை கொடுத்து அதில் தான் நான் கூட்டிட்டு போகணுமா அப்படின்னும் போது, இதை பார் நடிப்புன்னு வந்துட்டா நடிப்புல எல்லாரும் பக்காவா இருக்கணும். நம்ம ரொம்ப மோசமான ரொம்ப கஷ்டப்படுற ஏழைங்க, புரியுதா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றானுங்க. சரி டைம் ஆகுது சீக்கிரம் போ அப்படின்னும் போது, ஆமா இதை பார்த்துட்டு அவ வருவாளா இல்லையானே எனக்கு தெரியல, சரி இருந்தாலும் போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொக்கே எடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பார்த்த உடனே சந்தோஷம் தான் பாடுறான். ஆனா பக்கத்துல இருக்க ஸ்மிதா ஐயோ இவன் வந்து பிச்சைக்காரன்னு நினச்சி நம்ம விட்டுட்டோம், இருந்தாலும் பரவாயில்லையே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கான், அவன் பாடிலாம் செம்ம சிக்குன்னு வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு ஆடு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணும் போது, ஐயா இல்லைம்மா என்னம்மா பண்ணுறது, ரொம்ப டைம் ஆகிப்போச்சு, இந்த டிராக்டருங்க அங்கங்கே நின்று போச்சா, திரும்பவும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லோக்கல் பாஷை மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்து எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ நம்ம மானமே போதே இந்த இடத்துல தெருவில் அப்படின்னு. காண்டான ஸ்மிதா என்ன பண்றான்னா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, ரோட்ல எங்களோட வீட்டு மானமே போகுது அப்படின்னும் போது, ஏமா உன் வாயில கூட தான் பெருசாலி பூந்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ நல்லாவா பேசுற அப்படின்னு ஒரு அண்ணங்கார கலாய்க்கிறா. அவளுக்கு செம்ம அசிங்கமா போயிடுது. ஹீரோ வந்து சாரி நான் தான் லேட்டாக வந்துட்டேன், என்னோட தப்பு தான் அப்படின்னும் போது ஹீரோயின் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்கெல்லாம் 5 நிமிஷம் இங்கே நின்னா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த கையில் இருக்க பொக்கே வாங்கிக்கிறா. உடனே அப்பா அம்மாலாம் நீ எங்கள் மானத்தை வாங்கறதுக்குன்னே வந்து பிறந்திருக்க, இந்த கல்யாணம் தேவையில்லைன்னு சொன்னாலும் கேட்காம இந்த மாதிரி இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, இவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக நின்றுட்டு அப்படின்னும் போது, இது என்னோட லைஃப், நான் தான் இதுக்கான முடிவை எடுப்பேன், உங்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் தேவை கிடையாது, நீங்கள் இதுக்கு மேலே என்னை பத்தி கவலையும் பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாம் அவங்கவுங்க பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆளாளுக்கு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த கு இருக்கான் இல்லையா, அவளே ஒல்லியாதான் இருக்கா, ஆனா அவனால தூக்கவே முடியல, டொபால்னு கீழே போட்டுடுறா எல்லாரும் எதிர்க்கும். என்னங்க நீங்க இப்படி வழியில என்ன ரோட்லயே கீழே போட்டுட்டீங்களே அப்படின்னும் போது, ஏமா இடுப்பு பிடிச்சிக்கிச்சுமா இருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கோட்டை கட்டி அழகா ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறான். நம்ம போற வழியில இதுக்கு மேல குளிர் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகா ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்புறான். அண்ணன் நீங்க 2 பேரும் 1000 ரூபாய்க்கு நடிங்கடா அப்படின்னு சொன்னா அவனுங்க லட்சக்கணக்கில் கொடுத்தா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் தம்பிக்கு பொண்ணு வந்துட்டா, எங்க வீட்டுக்கு மருமக வந்துட்டா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே பின்னாடி போறானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இதை ஜாலியா தான் என்ஜாய் பண்றா. அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கு இவளை பார்க்கும் போது அடடா இவ என்ஜாய் பண்றா போல இருக்கே, பரவாயில்ல நம்ம பண்ணதுல தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இவனுங்க தான் ஓட்ட டிராக்டர் கொடுத்துட்டானுங்க இல்லையா, அதனால என்ன ஆயிடுதுன்னா மறுபடியும் ஊருக்கு போறதுக்கு பாதி வழியிலேயே டிராக்டர் நின்று போயிடுது. ஐயோ இதுக்கு மேலே இதை வந்துட்டு இங்க ரெடி பண்றதுக்கு ஆளெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற வழியே இல்லை, நீ என்னோட தோல்ல ஏறிக்கோ நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். பாத்தியா தம்பி இங்கேயே எப்படி கரெக்ட் பண்றான் பார், நம்ம ஓட்ட டிராக்டர் கொடுத்தது கூட எல்லாத்துக்கும் உதவியாதான் இருக்கும் அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. எனக்கு வந்துட்டு உடம்பு முடியலன்னா நீ தூக்கிட்டு போறேன்னு சொன்னீன்னா அது நியாயமா இருக்கு, நான் நல்லா தானே இருக்கேன், ஒரு 2-3 கிலோமீட்டர் தானே நம்ம நடந்து போயிடலாம், உனக்கும் தான் இவ்வளோ நேரம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு அவ்வளோ தொலைவு வந்ததுலேருந்து டயர்டாக இருக்கும், அதனால நம்ம 2 பேருமே நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு அடடா நமக்கு தங்கமான பொண்டாட்டி கிடச்சிருக்காளா அப்படின்னு தோணுது மனசுக்குள்ள. ஏண்டா நம்ம தம்பி பொண்டாட்டியை பார்த்தியா, இதுவே நம்ம பொண்டாட்டியாக இருந்தா அப்படின்னும் போது ஆமாம் அவளுங்க இன்னொருத்தங்க கூட உடனே ஓடி போயிருப்பாளுங்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள கலாச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஹீரோயினை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க குடும்பமாக போட்டு பிளான்
பிளான் தான் போல. ஆனா ஹீரோக்கே அதெல்லாம் தெரியாது. இவனுங்க முன்னாடியே வந்துடுறானுங்க. வராங்க வராங்க, சீக்கிரம் சீக்கிரம் நம்ம எல்லாரும் அவங்க கெட்டப்ல போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு குடும்பமே ஓடுது. ஹீரோயினுக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க, ஹீரோ உள்ள நுழைஞ்ச உடனே ஹீரோக்கே ஷாக்கு தான். ஏன்னா ஹீரோக்கு இவங்க பண்ற எந்த பிளானுமே தெரிய மாட்டுது. அவன் உள்ள போய் பார்த்து அப்படியே அவன் வாயடைச்சு போய் நிக்கிறான். பெரிய அண்ணன் கொடிகாரன் இல்லையா, சின்ன அண்ணன் எப்படின்னா மனநல சரியில்லாத அண்ணா. அதனால வீட்டுல இருக்கிற கிறுக்குத்தனம் எல்லாத்தையும் பண்ற மாதிரி வந்துட்டு அவர் ஆக்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா அம்மா வந்துட்டு கால் உடைஞ்சவங்க, அப்பா வந்து கை கால் விலங்குல எல்லாமே விலங்குல, அவருக்கு மொத்தமா படுத்த படுக்கையில இருக்கிறாரு. ஆட பாவீங்களா, நீங்க என்னதையா பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து, நம்ம ஏழை குடும்பம்னு தானே சொன்னீங்க, இது என்ன மோசமான குடும்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கே பயமா இருக்கு, என் பொண்டாட்டி நிலைமை என்ன ஆகும், அவ எந்த அளவுக்கு பயப்படுவா அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹீரோட அம்மாவும் கூச்ச வச்சுக்கிட்டே வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்து, நான் தாம்மா உன்னோட மாமியாரு, நான் தான் இவனோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஆமாமா இவங்க தான் என் அம்மா அப்படின்னு சொல்றான். மனசுக்குள்ள ஆமா இந்த கேள்வி இன்னும் என்னென்ன பிளான் வச்சிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பயப்படுறான். எங்க வீட்டுல பெருசா வந்து சோஃபா செட்டு அது இதெல்லாம் இல்லம்மா, இந்த கட்டிலேயே வந்து உட்காரு என் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஹீரோயினை உட்கார சொல்றாங்க. அவ வேற இந்த கல்யாண ட்ரெஸ் கோட் எல்லாம் போட்டுட்டு இருக்கா இல்லையா, கஷ்டப்பட்டு ஏறி அப்படி உட்கார்றா, உடச்சுக்கின்னு கீழே விழுந்துடுறா. நல்ல வேலையா ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிடுறான். எல்லாரும் பாத்தியா என்ன மாதிரி ரொமான்ஸ் வருது பாரு இந்த வீட்டுல கூட அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற இடத்துல பொறுமையா உட்கார வச்சுட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுதாம்மா இவனோட அப்பா, இவருக்கு வந்துட்டு கை கால் விளங்காம போயிடுச்சு, இவரையே பாத்துக்க முடியாது, நம்ம தான் இவரை பாத்துக்கணும் அப்படின்னும் போது அவரும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது அவன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பிறந்தாப்பயே சின்னதா தான் மூளை இருந்தது, ஜுரம் வந்ததுல அந்த மூளையும் வந்துட்டு வீக் ஆகி போச்சா, அதனால அவனால சரியா யோசிக்க முடியாது, அவனையும் நம்ம தான் பாத்துக்கணும். பெரியவன் இருக்கானே அவன் சரியான குடிகாரன், அவன் வந்துட்டு ஒன்னுத்துக்குமே வேலைக்கு ஆக மாட்டான், அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான் வீட்டை பார்த்துப்பான் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவனும் வந்துட்டு குடிச்சு இங்க நாசமா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனையும் நம்ம தான் பாத்துக்கணும். இதுங்க எல்லாத்துக்கும் உழைச்சு கொட்டி என் காலம் வந்துட்டு விளங்காம போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை எல்லாத்தையும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கா. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, உன் புருஷன் ஒருத்தன் தான் வந்து சம்பாரிச்சு எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கான், இப்ப நீ வந்துட்ட, நீயும் வந்து இவன் கூட சேர்ந்து எங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வருஷமா நீங்க வந்துட்டு தனியால இதை எல்லாத்தையும் பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்ல அப்படின்னும் போது, இப்ப உனக்கு என்னை பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம தான் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த எல்லாத்தையும் சரி பண்ணணும், இவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றா. என்னடா நடக்குதுங்க, இந்த மாதிரி கூட பொம்பளைங்க பேசுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அண்ணனுங்க 2 பேரும் முழிக்கிறானுங்க. அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, சடனா ஒரு பெரிய கீயை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது பாருமா, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீ இது, இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ மிஸ் பண்ணிடவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அவ என்னது ஏதுன்னு கூட கேட்கல, ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இவ ரொம்ப எமோஷனலா, என்ன என் ஃபேமிலியிலேயே யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைப்பாங்க, ஆனா நீங்க என்ன ஒரு ஃபேமிலியா நினைச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அம்மாக்கு அப்ப நல்லபடியான பொண்ணு தான் நமக்கு கிடைச்சிட்டாலோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்துடுது. நைட்டு ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கான். பாவிங்க எவன் கண்ணு பட்டதோ என்னவோ தெரியல, எந்த மாதிரி ஒரு இடத்துல என் ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்திருக்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்க போதா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்னங்க அப்படின்னு உடனே கையில வச்சு இந்த சுத்தியா டக்குன்னு காலில் போட்டுக்கிறான். ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உடனே, ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இருங்க காலில் அடிபட்டுடுச்சான்னு மட்டும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாளா. இல்ல காலில் எல்லாம் பார்க்காத, நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறா. 2 பேரும் சேர்ந்து கட்டில் மேல விழுந்துடுறாங்க. இங்க இவங்களுக்கு இது ஒரே ரூம் தான் இருக்கு இல்லையா, அதனால இவங்க எல்லாரும் வெளியில இருக்காங்க, குடும்பமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடக்கும், எதுனா சவுண்டு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேற ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னும் போது, இதுக்கு மேலே இங்கேயே நிக்க வச்சு மானத்தை வாங்காதம்மா, நம்ம வேற எங்கன்னா போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் இழுத்துட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம வந்துட்டு உங்களுக்கு காலில் வேற அடிபட்டுச்சு, வாங்க படுக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. ஹீரோக்கு அடங்க இந்த நேரம்னு பார்த்தா இந்த சுத்தி காலில் விழணும், எல்லாமே வந்து சொதப்பலாவே இருக்கே நம்ம லைஃப்ல அப்படின்னு ஃபீல் பண்றான். இவங்க அம்மாக்கெல்லாம் குக் பண்ணவே தெரியாது போல, அவங்க அம்மா வந்து அட்டகாசமான டின்னரை வெளியில ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க, இவங்க தான் வீட்டில் குக் பண்ண மாதிரி. அவ ஹீரோயின் நல்ல வேலையா
அவ என்ன நினைச்சுக்கிறான்னா இவளை வந்துட்டு வெல்கம் பண்றதுக்காக தான் காசெல்லாம் செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறா. அதனால உடனே எல்லாரும் அப்பாடா நல்ல வேலை தெரியல அவளுக்கு அப்படின்னு சந்தோஷமாயிடுறாங்க. ராத்திரி ஆனவொன்னு எவனோ ஒருத்தன் ஜன்னலை உடச்சிக்கின்னு உள்ள வரான். யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். அடே இங்க என்னடா பண்றேன், என் பொண்டாட்டி வந்துட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, ஐயோ சார் 300 பில்லியனுக்கான கான்ட்ராக்ட் நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த கான்ட்ராக்ட் வந்துடுச்சு, அதுக்கு நீங்க சைன் பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்தேன், கவலைப்படாதீங்க ஜன்னல் வழியாவே போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். சைன் போடுற நேரத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனேயே யார் இது அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் தெருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா சொல்றது அப்படின்னு. உடனே அம்மா வந்து உஷாராயிடுறாங்க. அது இல்லம்மா, பஞ்சாயத்துல இருந்து இவர் வருவாரு, வந்து மாசம் எங்களுக்கு அரிசி பருப்பு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு போவாரு, ஏழைங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இனிமே எங்களுக்கு தேவையில்ல, நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், இனிமே எங்களுக்கானதை நாங்களே சம்பாரிச்சு நாங்களே பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். இது என்னங்க உங்க கையில வந்து பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. இதுவாமா ஒண்ணு இல்ல, அதோ நெருப்பு கொளுத்திட்டு இருக்கிறதுக்காக நான் பேப்பர் எடுத்தேன், இந்த பையன் வந்தான் பேசிக்கினே இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு கீச்சு நெருப்புல போட்டுடுறான். அடப்பாவீங்களா, உங்க நாடகத்துக்காக நான் 3-4 மாசமா தூக்கமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தது எல்லாமே போச்சா அப்படின்னு சொல்லி அவன் கதறான். இவனுங்களாம் அதுக்குள்ள ஐயோ வேலைக்கு வேற போகணுன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வேலைக்கெல்லாம் போக முடியாதுமா, அதெல்லாம் பண்ணுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உடனே அம்மா என்ன பண்றாங்கன்னா, அம்மா பனி நாள்லாம் வந்துருச்சுமா, ரொம்ப கஷ்டம் வேலைக்கெல்லாம் போனா, அதெல்லாம் போத்தவல்ல, இந்த பையனே வந்து நமக்கு தேவையானதெல்லாம் எத்தனை வந்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம கண்டிப்பா வந்துட்டு யாருன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும், நான் நாளையிலிருந்து வந்து வேலை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் என்ன வேலைக்கு போயிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த சேல்ஸ் வேலைக்கு தான் போயிருக்கா. அதுக்கான ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் அவளே கொடுத்துக்கிட்டு இருக்கா. அடடடா தம்பி பொண்டாட்டி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா வந்து ஒளிஞ்சு நின்று வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடே தண்டை சொல்லுங்களா, என்னோட மருமக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஏதாவது பண்ணுங்க மரியாதையா, இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு காத்துறாங்க. அடுத்து கடையை திறந்து போய் சேல்ஸ்லயும் உட்காந்துடுறா. ஆனா கடைக்கு யாருமே வரல, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணுவீங்களோ தெரியாது, எவ்வளவு பேரை வராங்களோ அவ்வளவு பேரை கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்து அந்த கடையில இருக்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கும்பலே வந்துடுது. இதை கொடுமா அதை கொடுமா, இருக்கிற எல்லாத்தையும் கொடுமா, முடிஞ்சா இந்த கம்ப்யூட்டரை கொடு, டேபிளை கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேலைக்கு கேட்கறாங்க. இவளுக்கே ஒன்றும் புரியல என்னடா நடக்குதுன்னு. பொம்மை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வாங்குவான்னு பார்த்தா பொம்மையும் சேர்த்து கட்டி தூக்கின்னு போறான் ஒருத்தன். அடே என்னடா பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் புரியாம நின்றுட்டு இருக்கா. நைட்டு வீட்டுக்கு வந்த என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இருந்த காசு அதாவது இன்னைக்கு அவ சேல் பண்ணதுல அவளுக்கு வந்த இன்சென்டிவ் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறா. எல்லாருக்கும் கொடுத்துட்டியேம்மா உனக்கு வேணாமா அப்படின்னும் போது, எனக்கு போதும், எனக்கு என்ன, எனக்கு 100 ரூபாய் இருந்தா போதும், நாளைக்கு கிளம்பி போயிட்டு வரப்போறேன், அதுக்கு எனக்கு நிறைய காசெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு என்னடா உலகத்துல இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாரும் ஹீரோயின் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. தூங்கிட்டா நம்ம வந்துட்டு பக்கத்துல வெளியில போய் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்றதுக்காக போறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கு மேல அவகிட்ட எங்களால போய் சொல்லவே முடியாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, அவளை கஷ்டப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த மேனேஜர் என்ன பண்றான் அப்படின்னா, சார் ஆக்சுவலா அரபு இளவரசியோட டைமண்ட் ரிங் ஒண்ணு வருதான் ஏலத்துல, அந்த ரிங்கை வாங்குங்க, எப்படியாவது சூப்பரா முட்டிய போட்டு அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி மன்னிப்பும் கேட்டுடுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயவு செஞ்சு வேலைக்கு வாங்க சார், என்னால முடியல, தனியா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே இவங்களும் சரி ஓகே அதையே நம்ம ட்ரை பண்ணுவோம், அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க குடும்பமா. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு அங்கதான் டியூட்டி, அங்கதான் இருக்கா. அந்த ஏலம் நடக்கவும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஸ்மிதா புருஷங்கும் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே கொஞ்சம் நெஞ்சமா பந்தா பண்ணுவா ஸ்மிதா, எக்கச்சக்கத்துக்கு பண்ணுவா இல்லையா, அவளும் அப்படியே கையில போட்டிருக்க மோதிரத்தை ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கா. என்னடி நீ இங்க தனியா இருக்க, ஓ வேலைக்கு வந்திருக்கியா, எங்க உன் ஃபேமிலி எல்லாம் பாத்ரூம் கழுவ ஒருத்தன் பெருக்கிறதுக்கு ஒருத்தன் வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அங்க புருஷங்காரன் பார்த்தா அவனுமே திமிராதான் நின்றுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் ஒருத்தர் வந்துட்டு வராருங்க, அது ஏலத்துக்காக தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அவருக்கு மரியாதை பண்றதுக்கு. இந்த கூர்கான்லயும் அவன் ஐயோ இவரை தான் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவர் கூட தான் நான் கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்மிதாக்கு என்னது பிரின்ஸா, சான்ஸே இல்லை, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அங்க வர்றது நம்ம ஹீரோ தான் இல்லையா, ஹீரோயினும் பார்க்கலாம் அப்படின்னு போற நேரத்துக்கு கும்பல்ல ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளிடுறாங்க, கீழே விழுந்துடுறா. அந்த டைமுக்கு ஹீரோ அந்த சைடு போயிடுறான்.
அதே நேரத்துக்கு இந்த கோவும் ஸ்மித்தாவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ஹீரோவோட முகத்தை பார்க்கல, லேட் ஆயிடுது வர்றதுக்கு. கோ என்ன பண்றான்னா ஸ்மிதா கிட்ட, நீ கிடைச்ச லக்கு தான், எனக்கு சான்ஸே இல்லை, இது வரைக்கும் இவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு அமையாம இருந்தது, இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்த்துருவேன் அப்படின்னு அவன் சந்தோஷம் ஆயிடுறான். ஹீரோயின் உள்ள வந்து எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவ தான் சும்மாவே இருக்க மாட்டா இல்லையா, போயிட்டு சும்மாவே ஹீரோயினை நோண்டிக்கிட்டே இருக்கா. நம்ம குடும்பத்துக்கே நீ தான் அசிங்கம் தெரியுமா, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, அதை விட நான் யாரை கல்யாணம் பண்ணியிருக்க தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நான் என் வாழ்க்கையை வாழறேன், நீ உன் வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை மொக்க பண்றா. அதுக்குள்ள குடும்பத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, ஹீரோயின் அங்க அசிங்கப்படுத்துற அக்கா காரின்னு. உடனே இங்க எல்லாரும் ஆத்திரமா கிளம்புறாங்க. இவன் இந்த கூ இருக்கான் இல்லையா, அவனோட ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டது தப்பு, மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை முட்டி போட சொல்றானுங்க. அப்ப ஹீரோயோட அம்மா ஒரு சாவி கொடுத்தாங்க இல்லையா, அது அவ ட்ரெஸ்ல வந்து கீழே விழுந்துருது. நீ மட்டும் முட்டி போடல அப்படின்னா கண்டிப்பா இந்த சாவி உனக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான சாவி மாதிரி தான் இருக்கு, அதை நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அதை கொடுத்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாளா. அப்ப பிடிச்ச ஒரு தள்ளுறாங்க, ஹீரோயின் கீழேயே விழுந்துடுறா. கரெக்டான டைமுக்கு சூப்பரா என் ஃபேமிலி மாதிரி மொத்த ஃபேமிலியும் சூப்பரா ரெடி ஆகி வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவங்கெல்லாம் இன்னைக்கு இப்படி வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கா. அடே எதுக்குடா வந்துட்டு உன்னோட குடும்பத்தை குளிப்பாட்டி புதுசா சொக்காம மாட்டி ஈர்த்துட்டு வந்திருக்கீங்க, மரியாதையா வெளியில போய், இது என்ன மாதிரி இடம்னு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிரின்ஸ் இங்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூ பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன பிளான்ல இருந்தாலும் சரி, அது கூடயே நம்மளும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றேன்னா, மரியாதையா இப்பவே என் புருஷன் கிட்ட என்னோட கீயை கொடுத்துரு, இல்ல அப்படின்னா என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு அவளும் சேர்ந்து பதிலுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சும்மா விடுவானா, அவனோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு இதுங்க ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போய் வெளில கடாசுங்க, இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த ஏலத்துல நான் கலந்துக்கவே மாட்டேன் இதோட அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இவங்க ரெண்டு பேரும் முக்கியம் இல்லைல்ல, அவங்களுக்குலாம் இவன் தான் பிரின்ஸ்னு தெரியும் இல்லையா, அதனால இவங்கள அடிச்சு வெளில இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் அந்த கீ கிடைச்சிது. அப்பாடா நல்ல வேலை, முறையா என்னை நம்பி வந்து மாமியார் எனக்கு கொடுத்தாங்க, இதை நான் வந்துட்டு விட்டுடல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் இவங்க எல்லாரும் வெளியில வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது பாருமா, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்கும் போது, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நான் எதுவும் திட்டமாட்டேன், பயப்படாதீங்க, நான் கொடுத்த காசுல வந்துட்டு எல்லாத்தையும் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க, என்ன அசிங்கப்பட விடக்கூடாதுன்னு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி இல்லைம்மா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்துட்டு ஒரு சாதா குடும்பம் கிடையாது அப்படி இப்படின்னு மாமியாரும் சொல்ல வராங்க. ஆனா ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை, உண்மைதான்ப்பா, நம்ம குடும்பம் சாதா குடும்பம் இல்லை, ரொம்ப நல்ல குடும்பம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பணக்காரங்களுக்கு இறக்கமும் இல்லை, அவங்களுக்கு அடுத்தவங்க மேல எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது, அடுத்தவங்கள மனுஷங்களாவே பாக்குறது இல்ல, இந்த மாதிரி ஒரு ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு எல்லாரும் திரு முழிக்கிறாங்க. ஆனா இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னப்பா நீங்க நிக்கிறீங்க, அம்மாவும் வந்து ஸ்ட்ரிக்கே இல்லாம நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போதுதான் எல்லாருக்குமே தோணுது, ஐயோ உண்மையை சொல்லி தப்பிச்சிடலான்னு நினைச்சோமே, இவ வந்துட்டு இப்படி சொல்லிட்டாலேன்னு. அப்பா அப்படியே அங்கேயே விழுந்துடுறாரு. ரெண்டாவது அண்ணனும் டிப்டாப்பா வேற இருந்தா இல்லையா, ஐயோ நானும் பைத்தியம் அப்படின்னு கீழே உட்காந்துக்கிறான். அப்பதான் மேனேஜர் வந்து காப்பாத்தி விடுறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மேடம் நீங்க கொஞ்சம் சொல்லாம இருந்திருக்கலாம், இதெல்லாம் ஆக்சுவலா வந்து உங்க மேல இருந்த பாசத்துல அவங்களோட குறையே அவங்க மறந்து அவங்க வில் பவரை யூஸ் பண்ணி உங்களை காப்பாத்தணுன்றதுக்காக எல்லாரும் வந்துட்டு அந்த குறைய மறந்து எழுந்து நடந்து வந்துட்டாங்க. ஆனா நீங்க இப்ப ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க மூளைக்கு அந்த விஷயமே ஞாபகம் வந்திருக்கு, அதனால எல்லாமே வந்துட்டு அவங்க பழைய மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விடுறான். ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியே இருக்கக்கூடாது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கிக்கிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஸ்மித்தும் அவங்க புருஷனும் கேட்டுடுறாங்க. பாத்தியா வாடகைக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வந்து நம்மளை ஏமாத்தி அடிச்சு வெளியில கடாசிட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன் இதை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அம்மா என்னதாம்மா பண்றது அப்படின்னு ஹீரோ டேபிள்ல உட்காரானா, அவ்வளவுதான் டேபிளோட காலே உடஞ்சு போயிடுது. அம்மா இப்ப என்னதாம்மா பண்றது, எனக்கு ரொம்ப கடுப்பாகுதுமா, அப்பனா நான் பணக்காரன்னு தெரிஞ்சா என் பொண்டாட்டி என்னை ஏத்துக்காம போயிடுவாளா, மொத்தமா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவகிட்ட பொய் மேல பொய்யா சொல்லிட்டோம்,
இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் அவகிட்ட சொல்றதா இல்லை லைஃப் லாங் நான் இப்படியே அவகிட்ட உண்மையை மறைச்சு வாழ முடியுமா? நீங்க என்னதான் பண்றீங்க, எல்லாம் உங்களால தான் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். டேய், அவ இவ்வளோ நல்லவளா இருப்பான்னு எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? நீங்க 2 பேரை பார்த்துட்டு நான் வந்துட்டு உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சு இதாண்டா இதெல்லாம் பண்ணிட்டேன், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு அவங்க அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. ஆனா என்னோட பொண்டாட்டி வந்து உண்மையாவே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ அந்த பணக்கார குடும்பத்துல தான் பிறந்தா வளர்ந்தா. ஆனா இந்த லைஃப்ல தான் அவ உண்மையான சந்தோஷத்தையே பாக்குறா. பேசாம நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ கூட சேர்ந்து இங்கேயே வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்றான். ஐயோ, என் பிள்ளையோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. இந்த கோர்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோவை பார்க்கணும், அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கான்னு சொன்னா இல்லையா. இப்ப ஹீரோ எங்க தான் இருக்கான், அவனை பார்த்தாகணும் அப்படின்னு தேடும் போது அவர் வந்து ஒரு வில்லேஜில் இருக்காரு. அது அவங்க அம்மா அப்பாவோட சொந்த ஊர். அங்கே தான் இப்போ இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது யாருக்குமே தெரியாது, ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா உடனே நம்ம 2 பேரும் அங்கே போகலாம், அவரை பார்த்து பேசி எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிடலாம். நீ தான் சொன்ன இல்லையா, நான் வந்து உன்னோட லக்கி சாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது நடக்கும், என்னையும் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. இவனும் சரி கூட்டிகிட்டு போய் தான் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோடு எல்லாமே நல்லா இல்லை. ஐயோ, என்னடா இது இந்த மாதிரி ஒரு ரோடாக இருக்குது, இந்த ரோடுக்குள்ளே கார் கூட வராதே அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அடே யாரா அது வீட்டுக்குள்ளே பூந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்து நிற்கிறாங்க. பார்த்தா ஸ்மிதா புருஷனும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்ற மாதிரி திருன்னு மூச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்க நான் வர மாதிரி சொன்னல, சந்தேகமாக இருக்குது, இது ஏதோ ஒரு பிச்சைக்கார வீடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நேரம் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, பார்த்தீங்களா இது பிச்சைக்காரங்க வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறா. என்னோட ஷூ எல்லாம் வந்துட்டு பயங்கரமா சேர் ஆயிடுச்சு, தண்ணி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஷூவை கழுவி விடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூ வந்து ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். எவன்டா அவன் என் மருமகளை பார்த்து நாக்கு மேல பல்லு போட்டு பேசினது அப்படின்னு கையில கிடைச்ச தொடப்பம் கம்பு கும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் குடும்பமா வெளில வந்துடுறாங்க. ஐயோ, மொத்த பிச்சைக்கார குடும்பமும் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அலறாங்க. நான் என்ன கேட்டேன், காலை தானே கழுவிட சொன்னேன் அப்படின்னு உடனே அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகி அவர் மறுபடியும் எழுந்துடுறாரு. ஐயோ உட்காரியா, ஆல்ரெடி ஒரு வாட்டி தொக்கா நம்ம மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் என்னால விளக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, மேனேஜர் வேற இல்லை அப்படின்னு உட்கார வச்சிடறாரு. இது பாருங்க, என் குடும்பத்தை மரியாதை இல்லாம பேசுனீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இங்க இருந்து கிளம்புங்க, இது உங்களுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என்னது இது எங்களுக்கான இடம் இல்லையா, இங்க இருக்க பாதி லேண்டை நாங்கள் தான் வாங்க போகிறோம், ஏன்னா பிரின்ஸ் இந்த இடத்த வாங்கறதுக்கு ஆசைப்படுறாரு, நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை அவர் எங்ககிட்ட இருந்து வாங்கணுன்றதுக்காக கண்டிப்பாக எங்ககிட்ட பேச வருவார், அதுதான் எங்களோட பிளானு. ஸோ உங்கள் வீட்டையும் சேர்த்து எனக்கு எழுதி கொடுத்துட்டு மரியாதையாக இங்கேருந்து கிளம்புங்கன்னும் போது தான் ஹீரோக்கு ஓ இதுதான் உன்னோட பிளானானு புரிய வருது. இந்த ஊரில் எங்கள் வீடு இல்லை, இந்த ஊரில் இருக்க ஒரு வீடு கூட உனக்கு தரமாட்டாங்க, ஒரு இடம் கூட உனக்கு தரமாட்டாங்க, மரியாதை இங்கேருந்து ஓடிடு, அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சே துரத்துறாங்க 2 பேரையும். இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் தானே அது, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஊர்க்காரங்கெல்லாம் வேற ஓடி வந்துடுறாங்க. ஐயோ, இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியாது, இங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு ஸ்மித் அவங்க ஓடிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவ ஹீரோயினோட அக்கா இல்லையா, அவளால தானே இவ்வளவு பிரச்சனை, அதனால அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறேன், இவங்களால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்கள் வீட்டுக்கு போகிற வேலை இருக்கு இல்லையா, நமக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் வேணவே வேணாம், நீங்கள் வர வேண்டாம், நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது, நீ தனியாக போனீங்கன்னா அவங்க உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, என் பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா கம்பல் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு நல்ல நல்ல கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நகை அது இதுன்னு வாங்கி வச்சு சாக்கு பையில கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது, இது எல்லாத்தையும் நீ அங்க கொடுத்துட்டு மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் தான் அந்த ஃபங்க்ஷன் ஒருத்தரா வந்து இறங்குறாங்க. இப்பதான் ஸ்மித்தாவும் கூவும் வராங்க. இப்போதான் செம சூப்பராக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ட்ரக்கில் இருக்கிற எல்லா மூட்டையும் ஏற்றிக்கிட்டு வராங்க. ஹீரோயின் வந்து உண்மையாகவே ரொம்ப ஆசையாக தான் வர, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் விளைஞ்சது அது இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க போல் நம்ம மாமனாரும் மாமியாரும் நினச்சி எடுத்துகிட்டு வரா. ஆனால் மூட்டையை பார்த்த உடனே ஹீரோயினோட அம்மா அப்பா அக்கா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் வந்து பயங்கரமாக கேவலமாக பேசுகிறாங்க. உனக்கும் சரி உன் மாமியார் குடும்பத்துக்கும் சரி கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்களா, எல்லாம் ஒன்று சொல்லணும், நீ தான் இவனை கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒத்து காலில் நின்ன, இப்போ வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இதுக்கு நீ வராமையே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க.
அதுக்கு ஒருத்தி என்ன சொல்றேன்னா, வராம இருந்திருக்கணும்னு இல்லை, என்னதான் இருந்தாலும் அவளும் வந்து என்னோட தங்கச்சி தான், வந்து சும்மா ஓசியில சாப்பிட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஸ்மிதாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம். கூடிய சீக்கிரமே என் புருஷனும் வந்து பிரின்ஸ் கூட கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ண போறான். ஆனா இந்த மாதிரியான குடும்பத்துல இருந்தா எங்க 2 பேருக்கும் ரொம்ப அசிங்கமா, வர வர நீ வந்து கொஞ்சமும் சரியில்லை, யாரெல்லாம் வந்து பார்ட்டிக்கு கூப்பிடுறது சாப்பாட்டுக்கு கூப்பிடுறதுன்னு உனக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சுமா அப்படின்னு அம்மாவை திட்டுற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கா. உள்ள வரதா இருந்தா இந்த வரட்டி மூட்டையெல்லாம் வந்துட்டு அந்த டிராக்டர்லயே வச்சுட்டு வாங்க, இல்லை அப்படின்னா அப்படியே கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அக்கா தங்கச்சியெல்லாம் பேசினாலும் பரவாயில்ல, பேத்தா அம்மாவே இப்படி பேசினா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க இருக்க வேணாம், இங்கேருந்து கிளம்பி போங்க, நான் சாப்பாடு முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, என்னவா இருந்தாலும் சரி, கெட்டதோ சந்தோஷமோ இல்லை துக்கமோ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே தான் இருப்போம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்மிதாக்கு வயிறு தான் எரியுது. இதெல்லாம் கேட்கும் போது ஃபேமிலியாக எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அதுக்கு உடனே அப்பங்காரனும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்கெல்லாம் உட்கார டேபிளில் உட்காருங்க, இந்த டேபிளில் உட்காராதீங்க, உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப மனசு கஷ்டத்தோடய அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போவும் ஹீரோ வந்து மரியாதைக்கு வந்துட்டு அவர்கிட்ட சியர்ஸ் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது கூட மாமனார் வந்து ரொம்ப திமிராட்டுக்கும் கிளாஸ் எடுத்து ஓரம் வச்சிடறானே தவிர இவன் கூட வந்து சியர்ஸ் பண்ணவே மாட்டான். எவ்வளவுதான் பார்க்க முடியும் புருஷனை அசிங்கப்படுத்துறது. காண்டாயிடுற ஹீரோயின், என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப கேவலமான விஷயம், அவன் என்னோட புருஷன் அப்படின்னும் போது உனக்கு புருஷனா இருந்தா போதுமா, அவனுக்கு அதுக்கு தகுதி இருக்கணும், நம்ம குடும்பத்துல வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆளை நீ தான் கட்டியிருக்க, நீ தான் தேர்ந்தெடுத்த, அப்ப நீ அசிங்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஸ்மிதா பேசுறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, சொந்தக்கார குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரெட் என்வலப்ல காசு வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். உடனே ஸ்மிதா வந்து அதை பிடுங்கிடுறா. நீ இதில் ₹1 வச்சு கொடுக்கறதுக்கு இதற்கு ஒரு என்வலப் வேற செலவு பண்ணி வாங்கியிருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு அதை கிழிச்சு போட்டுடுறா. அதுக்குள்ளேயே கிளம்பிட்டா எப்படி, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு என் மாமனாருக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா தங்கத்திலேயே புத்தர் சிலையை வந்து அவருக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அவ்வளவுதான், மாமியாரும் மாமனாரும் அப்படியே 34 பல்லும் தெரியுது. மாப்பிள்ளைனா இப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தையே கௌரவப்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்க நீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு சின்னதா ஒரு டவுட். இவளுக்கு தான் இவனை பத்தி தெரியும் இல்லையா, போன ஜென்மத்துல இவனுக்கு தானே பொண்டாட்டியா இருந்தா. யாரும் எதிர்பார்க்காத போது டக்குன்னு ஒரு குச்சை எடுத்து அந்த பொம்மையை ஒரு குத்திடுறா. பார்த்தா உள்ள இருந்து மண்ணா பதுன்னு கொட்டுது. எல்லாரும் வாங்க வாங்க, கோல்டெல்லாம் கரைஞ்சு கொட்டுது, அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஐயோ மான போச்சே அப்படின்னு கு வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பயும் இந்த மூளை முழங்கால இருக்கிற மாமனார் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ மாப்பிள்ளை உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க மாப்பிள்ளை, எவ்வளவு காசு கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு உடனே ஸ்மிதாவும், ஐயோ உங்களை ஏமாத்திட்டாங்களா, அப்ப பணம் எல்லாம் போச்சா அப்படின்னு கேட்குறா. இவனும் அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆமா ஆமா என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், நல்லவங்களுக்கு என்னைக்குமே மதிப்பு கிடைச்சது கிடையாது தான், உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. வெளியில வந்த உடனே ஹீரோ கிட்ட பயங்கரமா மன்னிப்பு கேட்குறா ஃபீல் பண்ணி. நான் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ அசிங்கமா போயிடுச்சு, எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ தனியாக வந்திருந்தீங்கன்னா அதான் நான் என்ன ஆச்சோன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன், உன் கூடியே வந்ததுனால உன் கூடியே நான் இருந்ததுனால எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, யார் யார் எப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான். நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கறதுக்கு போறாங்க. அப்ப அவங்க அம்மா ஹீரோவை கூப்பிடுறாங்க. என்னவோ ஒன்று பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இதை குடிச்சுதான் வந்து நான் 3 பையன் பெற்றேன், சீக்கிரமா எப்படியாவது எங்களை வந்து தாத்தா பாட்டி ஆக்கிடுறான் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கம்பல் பண்ணி அவன் வாயில எதையோ ஒன்றத்தை கொட்டுறாங்க. அவன் முடியாதுன்றான். ஹீரோ வந்துட்டு அப்படியே கண்ட்ரோலா இருக்கான், அவன் எதுவும் பண்ண ஹீரோயின் பெர்மிஷன் இல்லாம அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. உங்க அம்மா உனக்கு ஏதோ ஒன்று கொடுத்து தானே அனுப்புனாங்க, எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயினே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கும் பெர்மிஷன் கிடைச்சிடுச்சு இல்லையா, குடும்பமே வாசல்ல தான் நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், அண்ணனுங்க 2 பேரும் இதுக்கு மேல நின்னா மான மரியாதையே இருக்காது நம்ம குடும்பத்துக்கு, மரியாதையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறான். அடடே பாவி,
சும்மா கால் உடைஞ்ச மாதிரி நடிக்கிறேன்டா, உண்மையா உடைச்சிடாது அப்படின்னு கதறிக்கிட்டே போறாரு. எல்லாரும் காலையில ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அவங்கவுங்க பொசிஷனுக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் தனியா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த வீட்டுல இருந்துகிட்டு எப்படியாவது நம்ம வந்து எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லியே ஆகணும், இதுக்கு மேல லேட் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு, நான் பணக்காரன்னு தெரிஞ்சு என் பொண்டாட்டி கோவமா டிவோர்ஸ் கேட்டுட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னும் போது அண்ணங்கார சொல்றான், அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம போய் எல்லாரும் தங்கலாம். மேற்கொண்டு கேட்டானா, எனக்கு தெரிஞ்சவர் தான் வந்துட்டு அப்ராடுக்கு போயிட்டாரு, நம்ம எல்லாரையும் இங்கேயே தங்கி சுத்தமாக நல்லபடியாக இந்த வீட்டை பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி அங்கே போய் தங்கிடலாம், அப்போ அவள் கொஞ்சம் வசதியாகவும் அங்கே இருந்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அடுத்த நாளே இதுதான் பிளான், ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நம்பவும் வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேர் தான் வந்துட்டு இந்த வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா எப்படி தான் சமாளிக்க முடியும், ரொம்ப பெருசா இருக்கே வீடு அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதமா, தோட்டத்துக்கு நான் தண்ணி ஊத்திடுவேன், அதே மாதிரி நான் டவலை வச்சு கண்ணாடி படிக்கட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் தொடச்சிருவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. லூசா நடிக்கிற அண்ணா, நான் வந்து தோட்டத்தெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் இருக்கேன், கவலையப்படாது அப்படின்னு சொல்லிட்டு குடிகார அண்ணாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து வீட்டை பாத்துக்கிறேன், நான் தான் இங்க வந்துட்டு வாட்ச்மேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவ்வளவுதான், இவங்களால வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியல, எல்லாரும் டயர்ட் ஆயிடுறாங்க. ஐயோ, மருமகளுக்காக நடிச்சு நடிச்சு என் கால் கையில உண்மையாவே போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற வேலைன்னு வந்த வெள்ளைக்கார மாதிரி போல அவ வந்து முடிச்சிட்டீங்களான்றா. இவங்க பாவம் அலறி அடிச்சு ஏந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே எந்த வேலையும் தெரியல, அதுதான் பிரச்சனை. மறுபடியும் கூவா கட்டுறாங்க. அவனோட மேனேஜர் என்ன சொல்றானா, சார் நீங்க தேடிட்டு இருக்க மாதிரி பிரின்ஸ் வந்துட்டு அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காராம் ஃபேமிலியோட, இப்பதான் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலா எனக்கு வந்து ஒரு டிப்பு கிடைச்சிருக்கு, நம்ம அங்க போனா அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியா, உடனே கண்டிப்பா போறோம், அவரை பார்த்து எப்படியாவது கான்ட்ராக்டர் சைன் பண்றோம் அப்படின்னு முடிவுக்கு வரான். இந்த நேரம்னு பார்த்து ஸ்மித்தா என்ன பண்றா அப்படின்னா, அவளோட 2 தங்கச்சிங்க, அவங்க புருஷங்க, அப்புறம் அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரா. இந்த மாதிரி வீட்டெல்லாம் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, சுத்தி பாப்பீங்கன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பேசுறா. அப்பங்காரன் வேற, ஐயோ தங்கமே, நம்ம வீட்டோட கொலை விளக்கே நீதான், உன்னாலதான் எனக்கு பெருமையே, பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சீனை போடுறான். மற்ற பொண்ணுங்களும் அவங்க புருஷங்களும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவே இல்லை. இப்ப எதுக்கிட்டு இவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கூ திட்டும் போது, உங்க பெருமை அருமையெல்லாம் சொல்லலான்னு தாங்க கூட்டிட்டு வந்தேன், அப்பதானே அவங்களுக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னா, சரி அப்ப ஏன் நம்ம ஃபேமிலியோட மொத்தமா போயிட்டு அந்த பிரின்ஸை பார்க்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். இதை பாருங்க, நான் பிரின்ஸை வந்து பார்க்க போறேன், அப்ப நீங்களும் என் கூட வாங்க, ஆனா வந்துட்டு என்ன எந்த ஒரு வகையிலையும் மானக்கேடா மட்டும் நடத்திடாதீங்க, என் மரியாதையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். எங்க நீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே வேணாம், என் தங்கச்சி ஒருத்தியை தவிர மத்த எல்லாரும் ஒழுங்கா தான் இருப்பாங்க அப்படின்னு ஸ்மித்தா சொல்றா. இங்க நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. எல்லாம் ஆபீஸ் எடுத்து போய் பத்துட்டு இருக்காங்க. பாவம், இவங்கெல்லாம் வேலை செஞ்சவங்க கிடையாது இல்லையா, அதனால அவங்களுக்கு இந்த வேலைலாம் புதுசா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதே நேரத்துக்கு இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து ஃபேமிலி பாக்குறாங்க. இவங்களோட 2 பேரோட இந்த சந்தோஷத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இதுதாங்க ஃபேமிலி. 2 அண்ணனுங்களோட லைஃபுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னாலும் தம்பி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிக்கிறாங்க இல்லையா, அதுதான் லைஃபே. அதை விட்டுட்டு பொறாமப்படலையே. அப்படியே குடும்பமா கிளம்பி இவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா. இவங்க எல்லாரும் குடும்பமா எதுக்கு வராங்க அப்படின்னா, இவங்க ஃபேமிலியா தானே இங்க வந்திருக்காங்க, அதனாலதான் இவன் ஃபேமிலியை கூட்டிட்டு வரான். ஹீரோயினும் இங்க பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. நீங்க என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓ நீங்க செக்யூரிட்டி வேலை பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இங்க பிரின்ஸை பாக்குறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூ சொல்றான். சாரெல்லாம் இங்க இல்ல, நீங்க எல்லாம் கிளம்புங்க, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டோ இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது, இங்க இருந்து நாங்க போகணுமா, நீ யாரு அதை சொல்றதுக்கு, உனக்கு வெக்கமா இல்ல, நீ ஒரு செக்யூரிட்டி, நீ எங்க கிட்ட நின்று பேசுறதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னும் போது, இது பாரு, எங்க போனாலும் நீயும் புருஷனும் வந்து எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, மரியாதையா வந்து வழியை விடுங்க, நாங்களே உள்ள போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி போதுங்க
அங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஆளுங்கெல்லாம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. ஐயோ அடைச்சி குடும்பமா வந்து இந்த வீட்டை இவ்வளோ நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்களாம்? இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் நாஸ்தி பண்றீங்க, எல்லா பொருளும் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நாங்க தான் இந்த இடத்துக்கு இன்சார்ஜ், நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம் அப்படின்னும் போது உங்க குடும்பத்துக்கே வந்து எந்த பொருளோட வேல்யூவும் தெரியல, அதனாலதான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான கிளாஸ் மேல காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ சூப்பரான ஃப்ளோர்ல வந்துட்டு அப்படி சாப்பிட்ட பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வருவாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க இங்க தான் வெயிட் பண்ணுவோம், சீக்கிரமா இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மரியாதையா வீட்டை விட்டு எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லி ஸ்மிதா சொல்லும் போது கூடவே வந்து இந்த கால் உடைஞ்சது விளங்காதது இது எல்லாத்தையும் ஈத்து வெளில போடு அப்படின்னு சொல்றாளா. ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. என்னை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன், நீ என்னோட அக்கான்னு சொல்லிட்டு, ஆனா என் குடும்பத்துல இருக்கவங்கள பத்தி பேசினீன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. அவ்வளவுதான், கண்ணம் பழுத்து போயிடுது அவளுக்கு. காண்டானவ சும்மா இருப்பாளா, ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வரா. அதுக்குள்ள வந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. ஹீரோயினை அடிக்க விடாம அவளை பிடிச்சி நல்லா நொங்கி விட்டுறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுரா, இங்க டேப்பை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், இது ரத்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலவரத்துல இறங்கிடுறாங்க. கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அடின்னு அடிச்சு அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்துறாங்க. குடும்பமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இவகிட்ட கேக்குறாங்க, நான் ஒரு சாவி கொடுத்தேன் இல்லம்மா, அந்த சாவி எங்க அப்படின்னும் போது ஹீரோயின் அதை நான் பத்திரமா வச்சுக்கிட்டு தாமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட சொத்து, நானும் அப்பாவும் கஷ்டப்பட்ட சொத்து, இது எல்லாமே உனக்கு தான், நீ இதை போய் திறந்து பார்க்கணும் அப்படின்னும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதை எதுக்காக இப்ப திறக்கணும், அதெல்லாம் வேணாம், உங்களோட ஃபியூச்சருக்கு அது இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா வந்து நீ சொல்றதை செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் எங்களால சொல்ல முடியாம தாங்கிக்கிட்டு இருக்க உண்மையெல்லாம் உனக்கு புரியும், தயவு செஞ்சு நீ போ அந்த பேங்க்குக்கு, அந்த லாக்கரை திறந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே போறா. இந்த சாவியை மட்டும் நீ எடுத்துட்டு போய் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன இது இவங்க அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே சொல்லலையேன்னு தயங்கிக்கிட்டே போய் அந்த சாவியை நீட்டுறா. அந்த சாவியை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் அலற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ விவிவிஐபி கஸ்டமர் வந்துட்டாங்க, சீக்கிரம் எல்லாம் வாங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஹீரோயினுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற விதமாக இருக்கு. ஏன்னா அது வந்து ராஜ பரம்பரை அவங்க இல்லையா, அதனால இவளை வந்து பயங்கரமாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. நம்ம நிறையெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே இருந்தால் என்ன எவ்வளோ இருக்கும், ஒரு 3 லட்சம் மட்டும் எடுத்துன்னு வருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போகிறா. அங்கே போய் திறந்தா மண்ணி படத்தில் லாஸ்ட் சீன் அப்படியே தங்கமா இருக்கும், பதையெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி இருக்கு ரூம் பூரா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க, வேற எதுனா வந்து நம்ம லாக்கரை ஓபன் பண்ணிட்டோமா அப்படின்னு குழப்பத்துல இருக்கா. அப்பதான் கொஞ்ச நேரத்திலே குடும்பமா அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா, இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட ஏதோ போய் சொல்லியிருக்காங்கன்னு. அப்பதான் அவங்க அம்மாவே மன்னிப்பு கேட்கறாங்க. முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், தயவு செஞ்சு என் பையனுங்களை தப்பா நினைக்காத, இவங்க எல்லாரையும் நான் தான் கம்பல் பண்ணி இதை பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் சொல்றாங்க. என் 2 பிள்ளைங்களோட லைஃபே நாசமா போச்சு, நான் அதுவும் வந்து ஏழை பொண்ணுங்களா இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா எவ்வளவு திருடிக்கிட்டு ஓட முடியுமோ ஓடிட்டாங்க, காசு கூட முக்கியம் இல்ல, 2 பசங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கை, கடைசி பிள்ளையோட வாழ்க்கையை இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு பணத்தை தான் பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பேச்சே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா வீச்சுதான் அப்படின்ற மாதிரி முட்டிக்காலே போட்டுட்டான். அடடா விழுந்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி அண்ணனுங்க கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாரு, உண்மையா சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சு எதையும் பண்ணல, எங்க அம்மாவையும் சமாளிக்கணும், உன்னையும் கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே ஏமா இருந்தது, அதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன், இப்போ வரைக்கும் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், தயவு செஞ்சு என் காதல மட்டும் தப்பா நினைச்சிடாது, சந்தேகப்பட்டுறாத அப்படின்னு கெஞ்சுறான். ஐயோ பாவண்டா தம்பி, அவனுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்றானுங்க அப்படின்னா, எல்லாரும் மூட்டி போடுங்க கெஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூட்டி போட்டு கெஞ்சுறாங்க. ஹீரோயினுக்கே கஷ்டமாயிடுது. எப்பல இருந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஆனா உனக்கு தான் அது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா எங்க குடும்பத்துல தான் 7 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே, அது எப்படி நீங்க வந்து நான் தான் செலக்ட் பண்ணுவேன் உங்களோட பாக்ஸ்ன்னு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கும் போது, அதை நான் விதி கையில விட்டுட்டேன்,
எனக்கு வந்து கன்ஃபார்மாக நீ செலக்ட் பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னோட குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லேயே ஒரே ஒருத்தி நல்லவனா அது நீ மட்டும்தான் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். ஹீரோயின் கொஞ்சமா சிரிச்ச உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பாவும் அம்மாவும் அப்பாடா இதுக்கு அப்புறமா வந்துட்டு என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் கிராண்டா பண்ண போறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்க அதே நேரத்துக்கு கு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் உங்க குடும்பத்தால தான் எனக்கு மான மரியாதைலாம் போச்சு. நான் வாங்கிட்டு போன காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாமே போச்சு. எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க. எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிடுச்சு தெரியுமா? நான் திரும்பவும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னா வெறுங்கை வீசிட்டு போக முடியாது. நான் என்னோட காசு எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வச்சிருக்கேன் ப்ராஜெக்டை. அது சைன் வாங்காமல் என்னால் ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது. அந்த காசு எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்கெல்லாம் ஐயோ அவ்வளோ காசுக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா? நான் வந்து பணக்காரன்னு நினச்சிருந்தேன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இது கூட உங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அதுக்கப்புறம் இவளும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தங்கச்சிங்க கிட்ட அப்பா கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வாங்கி இவன் கிட்ட கொடுக்குறான். அப்போவே இவன் என்ன சொல்கிறான்னா உன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் உன்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடு. இந்த காசை வந்துட்டு நான் எடுத்துட்டு உன்னோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேற இவளோட ஐடி கார்டையும் சேர்த்து வாங்குறான். கரெக்டாக 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இவங்க வந்து பிரின்ஸோட கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்காங்க. அது ஹீரோ ஹீரோயின்ன்றது இவங்க யாருக்கும் இன்னும் தெரியல. இன்னைக்கு பிரின்ஸ் கிட்ட பேசி எப்படியாவது கான்ட்ராக்டை மட்டும் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாரோட காசையும் சீக்கிரமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அங்க ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள நுழையிறத பார்த்துட்டு யாரோட மூஞ்சிலையும் ஆடல. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் நம்பவே மாட்டேன், நீங்க ஏமாத்துறீங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்க தான் வந்துட்டு பிரின்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறீங்க, அதையே தான் இப்பவும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்மிதா பேசுறா. அப்பதான் ராஜ குடும்பத்துல இருந்து பொண்ணுக்கு சீதனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக் எடுத்துட்டு வராங்க. இது என்னது புக்கு வருது அப்படின்னும் போது அந்த சீதனத்தெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது, என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றத லிஸ்ட் புக்கு தான் இது. புக்கை இன்னும் 2 வாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. ஹீரோயினுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அப்பாவும் அம்மாவும் காசு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தானே ரூட்டை டைவர்ட் பண்ணிடுவாங்க. அதனால டேக் டைவர்ஷன் எடுத்துடுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை உங்கள் மூஞ்ச முதல்ல பார்க்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும் பணக்கார கலை அப்பயே இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் மறைக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் அந்த நடிப்புல கூடியே வந்து ஒன்னா ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னு டிராமா கிரியேட் பண்றான். நீங்க என்னோட ஃபேமிலி இல்லை அப்படின்றத நான் எப்போவோ முடிவு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடி போடி என்னடி பேசுற நீ? நான் உன் அப்பா உன்னை தூக்கி வளர்த்துருக்கேன், உனக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன், படிக்க வச்சிருக்கேன், ஸ்கோர் போட்டிருக்கேன். உன்னை 2 வார்த்தை நான் திட்டிடக்கூடாதா? உன் புருஷனை 2 வார்த்தை நான் திட்டிடக்கூடாதா? அந்த உரிமையில தான் அதெல்லாம் பண்ணேன். இதுக்கு போய் நீ வந்துட்டு அப்பாவே இல்லை அப்படின்னு என்ன சொல்லிடுவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கெல்லாம் வெக்கமே இருக்காது போல. என்னோட குடும்பத்தை சேர்ந்த யாருன்னா ஒருத்தர் இங்கே இன்னும் இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே நடக்காது, மரியாதையாக எல்லாரும் இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோவும் ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க எல்லாரையும் தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரம்னு பார்த்து ஸ்மித்தாவை தேடிக்கிட்டு போலீஸ் வராங்க. நீங்கள் வந்து பண மோசடி பண்ணியிருக்கீங்க, ஏக்கச்சக்கமாக வந்து கந்து வட்டிக்கு வாங்கி யாருக்கும் காசு திருப்பி தரல, சைன் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷங்காரன் ஐடி கார்டில் வாங்கிட்டு போனான் இல்லையா, அந்த ஐடி கார்டை வச்சு இவ பேரில் மோசடி பண்ணிட்டு இருக்கான். அதனால இவளை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. அடே பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி மரியாதையா நீங்க எல்லாரும் வெளியில போங்க, எங்களோட ஃபங்க்ஷனுக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றாங்க. இது எல்லாமே உனக்கும் தெரியும், அப்பவும் நீ என்னோட லைஃப் அழிச்சிட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோனை குத்துறதுக்கு ஸ்மிதா வரா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திடுறான். ஆனா ஃபர்ஸ்ட் லைஃப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் குத்துப்பட்டு அங்கேயே இறந்து போயிருப்பா இல்லையா. போலீஸும் அங்கேயே இருக்கவே அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரமா போயிட்டு நீங்க 2 பேரும் ரிங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் ஸ்டேஜுக்கு அனுப்புறாங்க. சோ 2 பேரும் மோதிரம் பாத்திக்கிறாங்க. நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்செடுத்து சந்தோஷமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டிராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஹீரோட ஃபேமிலியே ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்பாரிச்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பணத்தை பின்னாடியே ஓடாதீங்க, பணம் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்க சம்பாரிச்சு முடிச்சுட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட நிலைமை நமக்கு தான் தெரியும். நம்ம அந்த பணம் இல்லாம இப்பவும் சந்தோஷம் இல்லாம தான் இருக்கும். பணம் வந்த பிறகு சந்தோஷமா இருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்மளும் பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த
அந்த மாதிரி சொல்கிறவங்கள பற்றிலாம் யோசிக்காதீங்க. லைஃப்பில் பணமும் முக்கியம், லைஃப்பும் முக்கியம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பணம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சந்தோஷமே இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு பணம் வந்தாலுமே சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க, ஆனால் பணமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. பணம் இல்லாதப்பையும் சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு பணம் வந்தாலும் சந்தோஷம் இருக்கும். ஸோ இதோடைய இன்னைக்கான ட்ராமா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ட்ராமாவில் என்ன பிடிச்சிருந்தது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்கேஸ் நான் சொன்ன ஒப்பீனியன் தப்பாக கூட இருக்கலாம், அதுவும் என்ன உங்களோட ஒப்பீனியன்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.